ஹாய் ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை. ரொம்ப நாள் ஆகிடுதுப்பா. ஆக்சுவலி மடப்புறம் கோவிலுக்கு நான் போய் கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகிடுது. எப்படியும் நான் மந்த்லி ஒன்ஸ் போயிடுவேன். இப்போது February வரப்போகிறது. ஆக்சுவலி நான் டிசம்பர் மாதமே போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். டிசம்பர் மாதம் போக முடியலை. அண்டு இப்போ வந்துட்டு போன மாதம் இந்த 10 டேஸ் முன்னாலாம் கொஞ்சம் முடியாமல் போயிடுது. ஸோ அவள் காப்பாற்றி கொண்டு வந்துட்டா அவளுக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற வகையில் நாளைக்கு லீவாக இருக்குது, வெள்ளிக்கிழமையாக இருக்குது, தைவெள்ளி. இது கிடைக்காது, கண்டிப்பான விஷயம் இது. ஸோ நாளைக்கு நான் ஆக்சுவலி போகலான்னு நினைக்கின்றிருக்கேன். நான் எல்லாருக்காகவும் நான் ஒரு வாரம் முன்னாடியே போடுவேன் ஆக்சுவலி, இந்த போகிறேன் அப்படின்னுட்டு. பட் எனக்கு டைம் இல்லை. திடீர்னு இன்றைக்கி தோணித்து நாளைக்கு லீவு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி முருகன் கோவிலுக்கெலாம் தைப்பூசம்ங்கிறதுனால முருகன் கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். அதனால் இன்றைக்கி அங்கே எங்கேயும் போக முடியல. நாளைக்கு சில லீவாக இருக்கே, நான் ஜனவரி 26 இல்லையா, ஸோ லீவு. அதனால் மடப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு நிலை இப்போ வரைக்கும் நினச்சிக்கின்றதுக்கு. தெய்வம் நாளைக்கு அவன் நல்லபடியாக கோவிலுக்கு அழைச்சிக்கட்டும். காத்தால சீக்கிரமாக கிளம்பிட்டு 10-11 மணிக்குள்ளே திரும்பி ஆற்றுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கும். 7:30 8க்குள்ளே நான் ஆற்ற விட்டு இறங்கிடுவேன். 10:30 11க்குள்ளே ஆற்றுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கேன் நான். ஸோ எல்லாருக்காகவும் கண்டிப்பான முறையில் என்னுடைய பிரார்த்தனைகள் அந்த கோவிலில் நான் வச்சுட்டு தான் வருவேன். நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நல்லா அம்மனை வேண்டிக்கோங்க. தைவள்ளி அம்பாள் வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்வரூபமாக இருக்கா. நீங்கள் என்ன வேண்டின்றாலும் உங்களுடைய குலதெய்வம் எது இருந்தாலும் அதை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கிக்கலாம். குலதெய்வத்தோட சக்தியும் துணையும் இருந்தால் மட்டுமே நம்மளால் இஷ்ட தெய்வத்தோட சப்போர்ட்டை நம்மளுக்கு பெற முடியும். அதனால் குலதெய்வ நிந்தனை தயவு பண்ணாதீங்கோ. எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம கோவிலுக்கு போகணுமோ என்னவ நினச்சாலும் குலதெய்வத்தை நன்னா வேண்டேண்டு ஒரு 11 ரூபா காசை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இஷ்ட தெய்வத்தை தயவு பண்ணி வேண்டிக்கோங்க. கண்டிப்பான முறையில் கல்யாணம் ஆகாத வாழ்க்கை கல்யாணம் ஆகும், குழந்தை பேர் இருக்கிற வாழ்க்கை கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதுக்கு ஆரோக்கிய குறைபாடு என்ன இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அதுவும் நிவர்த்தி ஆகும். பகைவர்கள் தொல்லை எது இருந்தாலும் அவள் துவம்சம் பண்ணிட்டு நம்மளை தூக்கி அழகாக மேலே உட்கார வச்சுருவா. ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அவளுக்கு. அவளுடைய சக்தியையும் அவளுடைய இது நல்ல ஒரு தாய் குணத்தையும் நம்ம வந்துட்டு அவன் தெய்வத்தை வேண்டினா மட்டும்தான் நம்மளால் அதை உணர முடியும். நான் அதை நிறைய வாட்டி அதை என் மனசார நான் உணர்ந்திருக்கேன். அதனால தான் எல்லாருக்குமே இது கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நானும் போய் வேண்டின்றிருக்கேன். அந்த கோவிலுக்கு வந்துட்டு போனவா எல்லாருமே சொல்கிறக்கா, மாமி நான் நன்னா ஃபீல் பண்ணுறேன், இப்போ நன்னா இருக்கேன் அப்படின்னுட்டு. கலியுகத்தாய் அவள் வந்துட்டு நடமாடும் தெய்வம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கலியுகத்துக்கே தாய். நம்ம அத்தனை பேருக்கும் 1000 கண்ணுடையாள் 1000 கையுடையாள்னு சொல்கிறோம். பத்தேலாம் போய் நீங்கள் விளக்கை ஏற்றிட்டு நன்னா வேணுன்ட்டு வந்துட்டேன்னா உடனே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கண்டிப்பான முறையில் தெரியும். ஸோ அந்த மாதிரி அவள் நடத்தி வைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். அவளுடைய தீப ஆராதனைகள் காட்சியும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். நன்னா வேண்டிக்கோங்க, அதையும் நன்னா பாருங்க. கோவிலுக்கு வர முடியாதவா அதை நீங்கள் பாருங்கோ. அண்ட் எலும்பிச்சம்பழத்தை நான் நாளைக்கு சொல்கிறேன். தைவள்ளி 2 எலும்பிச்சம்பழத்தை வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நன்னா எண்ணிக்கின்ற இல்லாட்டி இந்த பிரச்சனையும் எனக்கு இருக்குது நிவர்த்தி பண்ணு அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் அதை எலும்பிச்சம் பழத்தை வச்சுட்டு வேண்டிண்டு ஒரு பேப்பரில் எழுதி அதை அவளுக்கு அந்த பழத்துக்கு கீழே வச்சுருங்கோ. கண்டிப்பான முறையில் கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனை நிவர்த்தியாகும். எல்லாரும் நன்னா இருப்பேள். அருள்றதுக்காக தான் அவள் அங்கே ஜாமுன்னு உட்காந்துருக்கா. 1000 காலம் எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக ஐஸ்வர்யத்தோடு இருங்கோ. ஜெய் மகா.